Hi friends, welcome to Sophie Kitchen. இன்னைக்கு என்ன செய்ய போறோம் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை செய்ய போறோம். ஃபர்ஸ்ட் நான் உளுந்து வடைக்கு வந்து மிக்ஸில மாவு அரைக்கிறேன். அரைக்கும் போது என்ன பண்றீங்கன்னா நீங்க தண்ணி ஊத்தாம ஐஸ் கட்டி போட்டு அரைச்சீங்கன்னா நல்லா சாஃப்ட்டா இருக்கும். இப்போ இந்த மாவுக்குள்ள வந்து நான் கொஞ்சமா சின்ன கட் பண்ணி வச்சிருக்க வெங்காயம், அப்புறமா பச்சை மிளகாய், அப்புறமா எல்லாமே போட்டுட்டு இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இது கூடயே வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வைக்கிற கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எல்லாம் போட்டுக்கோங்க. மிளகுத்தூள் இடிச்சு போட்டுக்கோங்க. 1-2 போட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். தூளாக போடாமல். அப்போ தான் உளுந்து வடைக்கு எப்போவுமே வந்து மிளகு கண்டிப்பாக போதும், அதை சேர்த்துக்கோங்க. இதை போட்டு என்ன பண்ணுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இது மிக்ஸ் பண்ணும்போது எப்படி பண்ணால் நம்ம மிக்ஸியில் மாவு அரைச்சதுனால சீக்கிரம் பொங்கி வராது. ஸோ இது கூட உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க. நீங்கள் கையை விரல வச்சு நல்லா வெட்டி குத்தி காமிக்க பாருங்கள், அதே மாதிரி நல்லா கொடுத்துடும். இது கூட வந்து என்ன பண்ணுறீங்கன்னா அரிசி மாவு போட்டுக்கோங்க. நான் வந்து சோடா மாவு சேர்க்கிறேன், அதுக்கு வந்து அரிசி மாவு சேர்த்துருக்கேன். இது ரொம்ப கிறிஸ்பியாகவும் இருக்கும், சாஃப்டாக இருக்கும். நான் விரல வச்சு எப்படி உங்களால் விரல வச்சு அது மாதிரி பண்ண முடியல அப்படின்னீங்கன்னா ஃபோர்க் வச்சோ இல்லைன்னா விஸ்க் வச்சோ நல்லா என்ன பார்த்தீங்கன்னா மாவு ஃபஸ்ட்டே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லா சூப்பராக வடை உள்ள சாஃப்டாகவும். இந்த மாதிரி விரல வச்சு பண்ணுங்கள். அந்த விரல வச்சு பண்ணணும்னா ஃபோர்க்குனா விஸ்க் யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம இதுக்கு வந்து சோடா மாவு தேவையில்லை, நம்ம அரிசி மாவு மட்டும் போட்டாலே போதும். வடை உள்ள சாஃப்டாக வெளியே அவ்வளோ கிறிஸ்பியாகவும் இருக்கும். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது மிக்ஸ் பண்ணும் போதே அடுப்பில் வந்து எண்ணெய் வச்சுக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட் நல்லா ஹை ஃப்ளேமில் இருக்கட்டும். நல்லா சூடானதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. லோ ஃப்ளேம்லேயே ரொம்ப கம்மியாக வைக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் சூடாக இருக்கான்னு ஒரு சின்னதாக போட்டு டெஸ்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் ரொம்ப சூடாகாமலும் இருந்துச்சுன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிடும். இப்போ நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா உளுந்த வடையில் எண்ணெயே குடிக்காது. நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு எண்ணெய் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக நீங்கள் பண்ணுற வரைக்குமே அதே அளவுக்கு எண்ணெய் இருக்கும், ரொம்ப எண்ணெய் வந்து இழுக்காது. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் வடை போடும்போது 2 கையில் போட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நான் இப்போ காமிச்ச மாதிரி ஃபஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா கையை நனைச்சிக்கோங்க தண்ணியில். அதுக்கப்புறம் ஒரு கையில் உருண்டை ஊற்றிட்டு ஃபஸ்ட்டு கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா அதுக்கப்புறம் உளுந்து மாவு எடுங்க. அப்போ தான் உங்கள் கையில் வந்து ஒட்டாது. அதுக்காக தான் ஃபஸ்ட்டு நீங்கள் 2 கையில் போடும்போது கஷ்டமாக இருக்கும். இதேமாதிரி ஒரு கையில் ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக வந்துடும். பிகினர்ஸாக இருந்தாலுமே இந்த டைப் தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 2 கையில் வச்சு தட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டமாகும். ஃபஸ்ட்டு உருண்டை ஊற்றிட்டு பெரு விரல் வச்சு ஒரு நடுவில் சென்டரில் ஒரு ஓட்டை போட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இது மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ் இருக்கட்டும். இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பி போடுங்க, இல்லைன்னா வடை வந்து ஒட்டிக்கும். ஸோ கொஞ்சம் ஒரு பக்கம் ப்ரௌனாக கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ நான் சொன்ன மாதிரி இது வந்து எண்ணெய் அதிகமாக பிடிக்காது. இந்த மாதிரி செய்யும்போது நீங்கள் சோடா மாவு போட்டு செஞ்சீங்கன்னா எண்ணெய் அப்சர்வ் பண்ணும். ஃபஸ்ட்டு நம்ம டெஸ்ட் பண்ணுறதுக்காக போட்ட வடை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சின்ன வடை ஒரு பக்கம் நல்லா வெந்துச்சு பாருங்க, திருப்பி விட்டுருக்கேன். ஸோ அதேமாதிரி எல்லா பக்கமும் வெந்ததுக்கப்புறம் ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் எல்லா வடையுமே திருப்பி விடுங்க. இங்கே பாருங்கள், சூப்பரான கிறிஸ்பியான உளுந்து வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் போகிற எல்லா வீடியோஸுமே உங்களுக்கு வரும். இப்போ பாருங்கள், நான் பாதி வடை மாவு தான் செஞ்சுருக்கேன், மீதியில் ஃபுட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டேன். இப்போ பாருங்கள் எண்ணெய் உங்களுக்கு இழுத்துருக்கவே எடுத்துருக்காது. ஸோ இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.